சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசனை கொலை செய்வதற்கு முன்பாக அவரது வீட்டுக்கு அருகே கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சென்றதன் சிசிடிவி புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அழுகிய நிலையிலும் தலையில் அருவாள் ஒன்று வெட்டப்பட்டு வெட்டு காயங்களோடு சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் வெங்கடேசன் என்ற வழக்கறிஞர் என்பதும் கருணாஸ் அவர்களின் முக்குளத்தூர் புலிப்படையில மாநில இணை செயலாளராக வழக்கறிஞர் பிரிவில் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் தொடர் விசாரணையில் அவரிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த கார்த்திக் என்பவர் இந்த தனது கூட்டாளிகள் சேர்ந்து இவரை கொலை செய்து விட்டு தப்பி சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தொடர்ந்து கொலையாளிகளை சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டத்திற்கு சென்று தீவிரமான தேடுதல் வேட்டைகளை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்வதற்கு முன்பாக கார்த்திக் தனது கூட்டாளிகளோடு அந்த கொலை செய்யப்பட்ட வீட்டின் முன்பாக இருக்கக்கூடிய சிசிடிவி புகைப்படங்கள் வெளியாகி இருக்குது. மற்ற காவல் மாவட்டங்களுக்கு அவரது புகைப்படத்தையும் இந்த சிசிடிவி புகைப்படத்தை அமைத்து அவரை பற்றி தகவல் கூறுமாறும் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி உத்தரகுமார் என்ற வழக்கறிஞர் பரமக்குடியில கொலை செய்யப்பட்டார். அவரது வீட்டில்தான் தற்போது இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அவரது வீட்டில் தங்கி கார்த்திக் பணியாற்றி வந்ததும் வெங்கடேஷ் என்ற வழக்கறிஞரிடம் அவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. உத்தரகுமார் கொலை செய்வதற்கு பின்பாக அவரது வீட்டை அந்த வீட்டின் உரிமையாளர் காலி செய்யக்கூடியதாகவும் அட்வான்ஸ் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வரை அவர் உத்தரகுமார் கொடுத்திருப்பதும் அது பற்றியும் வீட்டு உரிமையாளர் கேட்கும் போது வாக்குவாதம் முற்றியதாகவும் இந்த சம்பவத்தை பற்றி பேசுவதற்காக வெங்கடேஷை அழைத்தும் மேலும் சமையல் செய்திருக்கிறேன் சாப்பிட வாங்க என்று கூறி வெங்கடேஷ் வீட்டுக்கு வரவழைத்து காட்டி தனது கூட்டாளிகளோடு சென்று கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திகை கைது செய்தால் என்ன நடந்தது, கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக என்ன நடந்தது, எதற்காக இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது, 5 லட்சம் ரூபாய் இந்த லீஸ் பணத்தை பெறுவதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கொலை நடந்ததா போன்ற கோணங்களிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிவகங்கை நாங்குநேரி போன்ற பகுதிகளில் சென்று அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் மீது நாங்குநேரி காவல் நிலையத்தில் பி கேட்டகரி ரவுடியாக இருப்பதாகவும் 27 வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல் KK நகர் ESI ஹாஸ்பிட்டலில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.